guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஹேண்ட்பேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சுடிதார் பீஸ்ல இருந்து நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒயிட் பீஸ் அண்ட் ப்ளூ பீஸ். ஓகேங்க, இந்த ஒயிட் பீஸ் பாத்தீங்க அப்படினா 1 2 3 4 5 பீஸ் எடுத்துக்கோங்க. ப்ளூ பீஸ் பாத்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 பீசஸ் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம ரெண்டு செட் எடுத்துக்கலாம். இதர ப்ளூ பீஸோட அகலம் பாத்தீங்க அப்படினா 3 இன்ச் வரும். ஓகேங்களா, 3 இன்ச். இதர நீளம் பாத்தீங்க அப்படினா ஒரு 12 இன்ச் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒயிட் பீஸோட நீளம் பார்க்கலாம். அகலம் பாத்தீங்கன்னா 3 இன்ச் எடுத்துக்கோங்க. நீளம் பாத்தீங்கன்னா ஒரு 12 and a half எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அப்ராக்சிமேட்டாக சுடிதார்லேருந்து கட் பண்ணங்காட்டி கொஞ்சம் ஒரு 1.2 பாயிண்ட்ஸ் முன்ன பின்ன இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம மொத்தமாக தேய்ச்சக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பீஸ் அப்புறம் ப்ளூ பீஸ் எடுத்திருக்கேன். ஒயிட் பீஸ்க்கு மேலே இந்த ப்ளூ பீஸ் வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி நம்ம திருப்ப போகிறோம். இப்போ இது ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒயிட் பீஸ் மேலே நம்ம ப்ளூ பீஸ் வச்சுக்கலாம். இந்த பக்கம் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி இப்படி திருப்ப போகிறோம். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம ஒயிட் ப்ளூன்னு மாற்றி மாற்றி வைக்க போகிறோம். இப்போ ப்ளூ பீஸ் மேலே ஒயிட் பீஸ் மாற்றி மாற்றி இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. சுடிதார் பீஸ், நார்மல் சுடிதார் பீஸ் இருக்குது இல்லைங்களா, ஏதாவது லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணாத சுடிதார்ஸ் இருக்கும், அதில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். லைனிங்க்கு வேணும்னா நீங்கள் ஒவ்வொரு பீஸ்க்கும் தனித்தனியாக லைனிங் கொடுத்துக்கோங்க. நான் இதுக்கு ஒவ்வொரு பீஸ்க்கும் தனித்தனியாக லைனிங் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளூ அண்ட் ஒயிட் மாற்றி மாற்றி இந்த மாதிரி வச்சு இருக்கிற பீசஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ பீசஸ் வந்திருக்கு. இவ்வளோ லென்த் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இங்கேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு 28 and a half inch கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பக்கத்தில், அதாவது கீழ் பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா ஒயிட்லேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட்டை ரெண்டாக பிடிச்சி நடுவில் மார்க் பண்ணிக்கோங்க. ஈஸி வே இது தான். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரி நான் எல்லா ஒயிட்க்கும் நான் சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சைடில் மட்டும் ஒயிட்டுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அனதர் சைடு எடுத்துக்கோங்க. அதில் ப்ளூக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுவும் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து நடுவில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ளூக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்டிலும், இந்த பக்கம் ப்ளூலையும் நம்ம சென்டர் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது ஃப்ளீட்ஸ் மடிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ப்ளீட் பண்ண போகிறது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, இந்த பாயிண்ட்டை தூக்கி இந்த ஒயிட்டோட சென்டர் மார்க் பண்ணிக்கலோங்களா, அந்த இடத்துல வைக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்டை தூக்கி இந்த சென்டரில் இப்படி மடிக்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு பாக்ஸ் ப்ளீட் நம்மளுக்கு கிடச்சிரும். இதே மாதிரி எல்லா ஒயிட்டோட சென்டர்லேயும் இந்த மாதிரி ப்ளீட்டாக பண்ண போகிறோம். இப்போ இந்த பக்கம் இந்த மாதிரி, இந்த பக்கம் இந்த மாதிரி. ஓகேங்களா, தட்ஸ் பாக்ஸ் ப்ளீட் மாதிரி நம்ம ப்ளீட் பண்ணால் போதும். இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். கீழே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி முடிக்கணும். ஓகேங்களா, இப்போ இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த பாயிண்ட்டை தூக்கி
நமக்கு சென்டர். ஓகேங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாமே நம்ம ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் ஹாஃபாக வரும்போது இந்த இடத்துல வரும்போது நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு அப்புறம் ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மிச்சம் இருக்கிற ஃபேப்ரிக்கை உள்ளே தள்ளுறதுக்கு வசதியாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் கரெக்டாக அவங்கள வந்து சேரும். பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு பக்கம் முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த இன்னொரு சைடு எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் சென்டர் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஒயிட்டில் வந்து பாக்ஸ் ப்ளீட் பண்ணோம். இப்போ இந்த பக்கம் வந்து ப்ளூவில் வந்து பாக்ஸ் ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நம்ம கலர் காம்பினேஷனை கரெக்டாக குறிச்சிட்டோம்னா பேக் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபேப்ரிக் நீங்கள் எடுக்கணுங்கிறது கூட இல்லை. காம்பினேஷனாக நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ஃபேப்ரிக் இருந்தால் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நம்ம இதை ஃபுல்லாக வந்து நான் வெட்டியிருக்கிறது இந்த ஒயிட் பீஸ் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு சுடிதாரில் இருந்தது தான் நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருந்ததில் ஒரு எக்ஸஸ் பீஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்காக தனியாக நீங்கள் ஃபேப்ரிக் ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் வாங்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. இருக்கிறத வச்சு நம்ம ஈஸியாக ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஹேண்ட்பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஷேப் கொடுக்க போகிறோம். அதாவது கீழே பேஸ் வரும் இல்லைங்களா, அந்த பேஸ்க்கு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து கர்வி ஷேப் தான் கொடுக்க போகிறேன். இது நல்லா கரெக்டாக 2 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த கார்னரில் அதாவது ஓப்பனிங்ஸ் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கிறேன். மடித்து இந்த ஓப்பனிங் இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த பக்கம் 2 இன்ச், இந்த பக்கம் 2 இன்ச். இப்போது இந்த சென்டரில் அதாவது இந்த மார்க்லேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இது ஒரு கர்வாக வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இதை வெட்டிடலாம். இது வந்து நம்மளுக்கு ஒரு கர்வி ஷேப்பு கீழே வந்து பேஸ் வந்து அழகாக வரும். அதுக்காக நீங்கள் அப்படியே விடுறதுனா கூட வெட்டிக்கலாம். ஓகேங்களா, இதை கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதோட பேஸ் ஷேப் வந்து நம்மளுக்கு ஒரு கர்வ் ஷேப்பில் கிடச்சிருக்குது. இப்போ இதுக்கு லைனிங் வைக்கலாம். நல்ல பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அது மேலே லைனிங், அப்புறம் ஒரு ரைஸ் பேக், வேஸ்ட் ரைஸ் பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டிஃப்னஸ்க்காக தான். ஓகே, இப்போ இதை திருப்பி போட்டு நம்ம இந்த ஓரத்தில் இப்படி அடிச்சிடலாம். இதை அடித்து 3 பக்கம் மட்டும் அடிங்க. மேலே இந்த இருக்கிறீங்களா அதுக்கு அடிக்க வேண்டாம். அடிச்சுட்டு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ கைப்பிடிக்கு பார்த்திங்கன்னா இந்த டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் லென்த் பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டதில் ஒரு 12 இன்ச் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டி பீஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பைப்பிங் கொடுத்துருக்குறோம். அப்புறம் சென்டர் மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 3 இன்ச் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. நான் அந்த கிளாத் அப்படியே கிடச்சினால அதை அப்படியே எடுத்துட்டேன். ஒரு 3 இன்ச் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இதுக்கு கீழே ரைஸ் பேக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் நான். இப்போ லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங்க்கு மேலே இந்த பட்டி பீஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா, இது வச்சுட்டு இது சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பட்டி பீஸோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 பக்கமும் 2 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ ஹேண்டில் வைக்கிறதுக்கு இது மாதிரி ஓகே இந்த மாதிரி வைக்க போகிறோம். நீங்கள் இந்த பீஸ்க்கும் இந்த லைனிங்க்கும் நடுவில் வச்சு இது ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, ஓகேங்களா, பின்னாடி இருந்து பார்த்தா லைனிங், கைப்பிடி, அப்புறம் மெயின் பீஸ் தெரியுது. இப்போ அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த தூக்கி
நம்ம 3 இன்ச் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் வேணும்னா அந்த அளவுக்கு மட்டும் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மெயின் பீஸ் எடுத்துக்கலாம். நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கலாம் இல்லைங்களா, இதுக்கு மேலே இந்த பட்டி பீஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கோடு போட்டிருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே இந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இப்படி திருப்பி வச்சு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கோங்க. 2 நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணியாச்சு. பட்டி பீஸ் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இந்த பட்டி பீஸில் இது கூட சேர்த்து இப்படி ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 2 நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி போட்டு நம்ம அவுட்டர் லைனில் ஸ்டிச் கொடுத்துட்டு பேக்கை திருப்ப போகிறோம். நம்ம ஜிப்பு வைக்கிறது வந்து ஆல்ரெடி ஜிப் வச்ச மாடல் நம்ம ஹேண்ட்பேக் ஒன்று போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில், அதை கண்டிப்பாக பாருங்கள். இப்போ அவுட்டர் லைனில் கொடுத்து உள்ளே திருப்பிடலாம். நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான ஹேண்ட்பேக் ரெடி ஆகிடுச்சு. பாக்ஸ் ப்ளீட் வச்ச ஹேண்ட்பேக். இது நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு வேணும்னா நீங்கள் ஜிப் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா வல்க்ரோஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதில் வந்து ஜிப் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, ஒரு பியூட்டிஃபுல்லான மாடல். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.